தொடர் மழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவக்குமார் வழங்க நாம் கேட்கலாம். சிவக்குமார், விவரங்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு 2,30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முழுவதும் தற்பொழுது வரை இடையில்லாத கனமழை பெய்து என்பது வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழையின் காரணமாக 5000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி அருகே மருதவனம், மாங்குடி, வடசங்கண்டி, வங்கநகர், குமராபுரம், எலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் மூழ்கி உள்ளது. ஒரு ஏக்கருக்கு இதுவரை 8000 செலவு செய்துள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையின் நெல் பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாய நிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய வைக்க வடிகால் வாய்க்கால் முழுமையாக தூர்வாராத காரணத்தினால் மழைநீரை வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.